தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுவதை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி உறுதி என்றாலும் கூட ஒரு தமிழருக்கு உயர் பதவி கிடைப்பதை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். மரியாதைக்குரிய அண்ணன் சி.பி.ஆர். அவர்கள் நாளைக்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்தலுக்கு போட்டியிடும் பொழுது அவர் ஏற்கனவே வெற்றி பெறுவதற்கான அறுதி பெரும்பான்மையான எண்ணிக்கை இருக்கிறது. ஆனா தமிழர்களின் எண்ணம் அவரோடு இருக்கிறதுன்னு இந்த உலகிற்கு பறைசாற்றணுமா இல்லையா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எதிர்க்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறப் போவதில்லை, ஆக நாங்க தமிழர்களோடு இருக்கிறோம் என்று ஒரு எண்ணத்தை கூட நீங்கள் தமிழருக்காக செய்யவில்லை என்றால் தமிழ் 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 என்று நீங்கள் பேசுவது அத்தனையும் வெளிவேஷம். தமிழருக்கு ஒரு உயர்வு வரும்போது உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் பக்கா அரசியல் செய்கிறீர்கள், தமிழ் என்று நீங்கள் சொல்வதுதான் வேஷம் என்பதை நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் பட்டவர்த்தனமாக உலகிற்கு சொல்லக்கூடிய நாளாக நான் பார்க்கிறேன். வெளிநாட்டு பயணம் முடிந்து சென்னை திரும்பியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்த்திருப்பது நல்ல விஷயம், ஆனால் உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி சென்று இந்தியாவின் புகழை நிலைநிறுத்தியிருப்பதுதான் அதற்கு காரணம் என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலக அரங்கில் சென்று பாரதத்தின் மதிப்பை உயர்த்தி வைத்திருப்பதனால் தான் இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் போனா கூட முதலீடை ஈர்க்க முடிகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பதை வலிமையாக இங்கே பதிவு செய்கிறேன். அதனால பாரத பிரதமர் அவர்களுக்கு ஜிஎஸ்டிக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று எல்லா மாநிலத்திற்கும் நன்றி கடிதம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த மாநிலத்தில் உள்ள முதலமைச்சரோ கூட்டணி கட்சிகளோ மக்கள் பலன் அடைவார்கள், அதனால ஒரு நன்றின்ற ஒரு வார்த்தை சொல்லலைன்னா மக்கள் பற்றிய சிந்தனையே இவங்களுக்கு இல்லை, அரசியல் சிந்தனை தான் இருக்கிறது.